ஹாய் காய்ஸ், ஜென்சி ஃபிட்னஸ் சிவகாசி. ஸோ ஜிம் டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் டீட்டெயிலாக பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெல்லி ஃபேட் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது தான். சிட்டப்ஸ் பண்ணுறீங்களா, பிளாங்க் பண்ணுறீங்களா, ஆனால் பெல்லி ஃபேட் குறையலையா? ரீசன் எக்ஸசைஸ் இல்லைங்க, மெத்தட் தான் தவறு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம், பெல்லி ஃபேட் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம். மென், உமன், ஜிம் பிகினர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ட்ரூத் ஃபஸ்ட்டுங்க, ஸ்பாட் ரிடக்ஷன்ங்கிறது மித்து தான். ஃபஸ்ட் திங் கிளியராக பண்ணிக்கோங்க. பெல்லி ஃபேட்டை மட்டும் டார்கெட் பண்ணி ரெடியூஸ் பண்ண முடியாது. சிட்டப்ஸ் பண்ணுங்கள், க்ரன்ச்சஸ் பண்ணுங்கள், பெல்லி மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், ஆனால் ஃபேட் பர்ன் பண்ணாது. ஃபேட் பாடி ஹோலாக ரெடியூஸ் ஆகும், பெல்லி ஃபேட் லாஸ்ட்டாக தான் போகும். பெல்லி ஃபேட் ஏன் ஸ்டபர்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெல்லி ஃபேட் ஸ்டபர்னாக இருக்க ரீசன்ஸ்: ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசால், புவர் ஸ்லீப், அப்புறம் எக்ஸஸ் சுகர் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ், லோ ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்டைல். ஸோ பெல்லி ஃபேட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு லைஃப் ஸ்டைல் இஷ்யூ. நீங்கள் குண்டாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லைனா உங்களுக்கு பெல்லி ஃபேட் போக மாட்டேங்குன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் சரியில்லைங்கிறது தான் முக்கியமான பிரச்சனையே. கேலரிஸ் கண்ட்ரோல், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ண கேலரிஸ் டெஃபிசிட் கம்பல்சரி. கேலரிஸ் டெஃபிசிட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈட் லெஸ் தேன் யூ பர்ன். உங்கள் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா கம்மியாக சாப்பிடுங்க. உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னா கொஞ்சம் கூட சாப்பிடுங்க. ஸோ ஈட் லெஸ் தேன் யூ பர்ன். போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஜங்க் ஃபுட்ஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். நோ கலோரி டெஃபிசிட் விச் இஸ் ஈக்குவல் டு நோ பெல்லி ஃபேட் லாஸ். சரிங்களா? வெயிட் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி கார்டியோ பண்ணாதீங்க. வெயிட் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். மசில் பில்ட் பண்ணணும், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபேட் பர்ன் ஹோல் டே நடக்குது. காம்பவுண்ட் எக்ஸசைசஸ் லைக் ஸ்குவாட், டெட் லிஃப்ட், புஷ்அப்ஸ் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். கார்டியோ அண்ட் டெய்லி ஸ்டெப்ஸையும் பார்க்கலாம். கார்டியோ ஹெல்ப்ஃபுல் தான். பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிஸ்காக வாக்கிங் பண்ணுங்கள், சைக்கிளிங் பண்ணுங்கள், ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். ப்ளஸ் டெய்லி 7,000 to 10,000 ஸ்டெப்ஸ் ஏம் பண்ணுங்கள் நடக்கிறதுக்கு. ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலும் ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு. ஸ்லீப் குறைஞ்சா பெல்லி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும், ஹங்கர் கண்ட்ரோல் லூஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் ஃபேட் ஸ்டொமக்லேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ 7 to 8 hours நீங்கள் சும்மா டெய்லி தூங்கிடுங்க. சரிங்களா? பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டயட் டிப்ஸ் என்னன்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சிம்பிள் டயட் ரூல்ஸ் தாங்க. ப்ரோட்டீன் இருக்கிற மீல்ஸாக டெய்லி சாப்பிட்டுக்கோங்க. சுகர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நைட் ஹெவியாக சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. கன்சிஸ்டன்சி இஸ் கிரேட்டர் தேன் பர்ஃபெக்ஷனுங்க. ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சும்மா ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணேன், அடுத்தது விட்டுட்டேன், அப்புறம் வரலன்னு சொல்லக்கூடாது. ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்க எதுவுமே நடக்கும். காமன் பாடி ஃபேட்டோட மித்து பார்த்தீங்க அப்படின்னா, லெமன் வாட்டர் குடித்தா ஃபேட் பர்ன் ஆகும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறு. ஃபேட் பர்னர் டேப்லெட்ஸ் எடுத்தால் மேஜிக் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. சிட்டப்ஸ் அலோன் போட்டாலே சொல்யூஷன் நடக்கும், ஃபேட் பர்ன் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதுவும் நடக்காது. ட்ரூத் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நோ ஷார்ட்கட்ஸுங்க பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு. ஸோ பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆக நீங்கள் பண்ண வேண்டியது கலோரி கண்ட்ரோல், வெயிட் ட்ரைனிங், கார்டியோ ப்ளஸ் ஸ்டெப்ஸு, அப்புறம் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. டைம் எடுக்கலாம், ஆனால் கரெக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணினா பெல்லி ஃபேட் கண்டிப்பாக போகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜிம் டிப்ஸில் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye, thank you.